நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு படிச்சிட்ருக்கீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும்? என்னென்ன படிக்கணும்? வேலைக்கு போய்க்கிட்டே படித்து கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியுமா? இந்த மாதிரி குழப்பங்கள் நிறையா இருக்கும். அந்த குழப்பத்துக்கு தான் இங்கே நம்ம பதில் சொல்கிறோம். பாருங்கள். ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டான ரூட்டு சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோ ஒரே நிமிஷத்தில் கூட முடிக்கலாம். மேக்ஸ் படி, இங்கிலீஷ் படி, தமிழ் படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்தில் கூட முடிக்கலாம். ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அந்த ஏற்படுற அந்த லேசினஸ் உங்களுக்கு இதாகும். அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக கொடுக்குறோம். சரி, ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் பார்த்துடலாம். என்னென்னா, இப்போ ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வருது. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10,000 வேக்கன்சின்னு ஒன்று எல்லாம் ஒரு 15 லட்சம் 20 லட்சம் அப்ளிகேஷன் போடுவாங்க. என்னடா இவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே நமக்கு காம்படிட்டர் கிடையாது. அந்த 15 லட்சத்தில் 14 லட்சம் பேர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் சரி நம்மளும் போட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம், வந்தால் வரட்டும், எப்படியோ கிடைச்சிடும், சும்மா ஃப்ளூக்கில் கிடைக்கும் அப்படி இப்படின்னு போடுறீங்கன்னா 14 லட்சம் பேர். ஸோ அந்த 14 லட்சம் பேர் உங்களோட காம்படிட்டர் கிடையாது. ஸோ ரிமைனிங் 1 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 1 லட்சம் பேர்த்தில் இப்போ நம்ம எவ்வளோ பேர் ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 1 லட்சத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அவன் 14 லட்சம் பேர் அப்ளிகேஷன் மட்டும் போட்டிருப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் ஒரு 50,000 பேர் எப்படி இருப்பாங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு 3 மந்த்ஸ் கிளாஸு 5,000 10,000ன்னு சொல்லி 3 மந்த்ஸ் கிளாஸு ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் நமக்கு காம்படிட்டர் கிடையாது. ஸோ இந்த 1 லட்சத்தில் 50,000 காலி ஆகிடுச்சா, இன்னும் இருக்குது 50,000 தான். இந்த 50,000த்தில் உங்களுக்கு ரியல் காம்படிட்டர் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பேர் படிச்சுட்டு அப்பப்போ படிச்சுட்டு விட்டுருவாங்க. ஆனால் ரியலாக பார்த்திங்கன்னா ஒரு 30 to 35,000 பேர். இவங்க தான் நீங்கள் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அதை பற்றியே கவலைப்படாமல் நான் ஜாப் வாங்கியே தீருவேன் அப்படின்ட்டு அவங்க ரெகுலராக படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் காம்படிட் பண்ண போகிறது ஜஸ்ட் ஒரு 2%, 35,000 பேர். இவ்வளோ தான் நீங்கள் காம்படிட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்களும் அந்த 35,000 பேர்த்துக்குள்ளே இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீங்கள் எப்பயும் போல் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனை பார்த்தோன்னே 15 லட்சம் பேர் போட்டிருக்காங்க, 20 லட்சம் பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப இதாக வேண்டாம். ஓகே, ரைட். அப்போது என்ன படிக்கலாம்? ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம், சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸ்கூல் புக்ஸ் தான். 6th to 10th இல்லைனா 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸு, தமிழ்லேருந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே, சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷு எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான், வேறு எதுவுமே இல்லை, இதை மட்டுமே படிங்க. ஓகே, ரைட்டு. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர். இப்போல்லாம் எங்கே நியூஸ் பேப்பரு யார் வாங்குகிறாங்க பார்க்குறாங்கன்ற இது பண்ண நினைப்பீங்க. ஆனால் நியூஸ் சேனல்ஸ், நியூஸ் பார்க்குறதும் நியூஸ் பேப்பரும் தான் உங்களுக்கு அந்த 1 மார்க் 2 மார்க் ஜென்ரல் நாலேஜ், ஜிகேயில் கரண்ட் அஃபேர்ஸில் வருது இல்லைங்களா, அதில் நீங்கள் இதில் இருந்து தான் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஜிகேவை விட்டுட்டு கரண்ட் அஃபேர்ஸை விட்டுட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓவரால் என்ன கவர்மெண்ட் பிளான்ஸு, ஹிஸ்ட்ரி எல்லாமே. ஸோ இதுதான் உங்களுக்கு எல்லாமே வரும். டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி இருந்தாலும் சரி. ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே இது ஜென்ரலாக இதுதான் நமக்கு சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த மாதிரி இந்த ரிலேட்டடில் தான் வரும். ஸோ மெயினாக கரண்ட் அஃபேர்ஸு இது எல்லாமே பார்த்துக்கணும். இதுதான். ஸோ என்ன படிக்கணும் இப்போ கிளியராக என்ன படிக்கணும்? ரைட். ஸ்கூல் புக்ஸு 6th to 12th படிச்சுக்கிங்க. அதே மாதிரியே ஆப்டிடியூட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது புக்ஸ் இருக்குன்னா பாருங்கள். ஆனால் இன்னொரு பாயிண்ட்டு, நீங்கள் இந்த குரூப் 4க்குன்னு சொல்லி தனியாக ஒரு புக்கு விற்பாங்க. ஒரு 300 400 சொல்லிட்டு ஒரு புக்கு விற்பாங்க. அந்த புக்கு வச்சுக்கிறவங்க இப்போயே தெரிஞ்சிங்க, நீங்கள் பாஸ் ஆக மாட்டீங்க, வாய்ப்பே இல்லை. அந்த புக்கை படிக்கிறவங்க பாஸே ஆக முடியாது. ஸோ இந்த சப்ஜெக்ட்டு ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறவங்க மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். ரைட், ஓகே. இப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும்? இப்போ நீங்கள் வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், போதும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவசரம் இல்லை. 2 மணி நேரம் படிங்க. இல்லை நான் வேலைக்கு போகல, இப்போ தான் படித்து முடித்தேன், வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா ரைட்டு, இன்னும் ரொம்ப சூப்பராக போச்சு. நீங்கள் ஒரு 3 மாதம் ஒரு 4 மாதம் விடாமல் ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் படிங்க.
ஒரு 10 ஹவர்ஸ் ஒரு 3-4 மாதம் மட்டும் ரெகுலராகவே இவ்வளோ நேரம் படிக்கணுமாலாம் அது தேவையே இல்லை. நீங்கள் இந்த ஒரு 4 மாதம் மட்டும் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அதை ஃபுல்லாக திருப்பி படித்து உங்களுக்கு ரொம்ப நீங்கள் அடுத்தது ரிவைஸ் தான் பண்ணுவீங்க. டக்குன்னு பேப்பர் திருப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க. எது முக்கியமான கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த 4 மாதம் தான் அவ்வளோ நேரம் படிக்கணும். அதுக்கப்புறம் அவ்வளோ நேரம் படிக்க தேவையில்ல. இந்த ஜாபுக்கு போய்ட்டே படிக்கிறவங்க இப்போ 2 மணி நேரம் படிக்கிறீங்களா, நீங்கள் ஒரு 6 மாதம் ஒரு 7 மாதம் நீங்கள் அதை கவர் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு 2 மணி நேரம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்புறம் 1-2 எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும், நல்லா டிஸ்கஷன் பண்ணுவீங்க. அடுத்தது புக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் பாட்டுக்கு குயிக்காக 10 பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நீங்கள் படிக்க வேண்டிய ஹவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். லாஸ்ட் ஆக உங்களுக்கு ரொம்ப ஹவர்ஸ் கம்மி. ஒரு நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஒரு 1 இயர் 2 இயர் ஆகிடுச்சின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னாவே போதும். 1 இயர் ஆகுமா 2 இயர் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். மினிமம் ஒரு 3 to 5 இயர்ஸ் கணக்கு வச்சுக்கிங்க. அவ்வளோ நாளைக்கு நீங்கள் விடாமுயற்சியாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இதே மாதிரியே மற்றவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் இல்லை, மற்றவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த இடத்துக்கு நம்மளும் காப்பீட்டின் பண்ணணும் இல்லைங்களா. அதனால் இது ரெகுலராக இந்த 3 மாதத்தில் 6 மாதத்தில் படித்து பாஸ் ஆகிறேன் அந்த கதையே ஆகாது. அந்த மாதிரி படிக்கிறவங்க 1% தான் இருக்காங்க. ஃபஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களும் இருக்காங்க, அவங்களையும் நான் பார்த்துருக்கேன். 20 எக்ஸாம் அட்டன் பண்ணி 25 எக்ஸாம் 50 எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் ஆனவங்களும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது அவங்கவுங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து, அது நீங்கள் உங்களோட கெப்பாசிட்டியை நீங்களே டிசைட் பண்ணிங்க. நான் சொல்கிறது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், அது நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க. ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த தமிழ் இங்கிலீஷு எல்லாம் படிக்கும்போது கிராமர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். திடீர்னு படிப்பீங்க, பார்த்தா எல்லாம் அந்த கிராமர்லாம் தெரியாது. ஸோ அப்போது என்னடா இது நமக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்கள் அதை படிச்சுக்கிட்டே இருங்க. ஒன்றும் புரியாமையே படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு மாதம் கூட ஆகலாம். நீங்கள் எல்லாமே அந்த டாப்பிக்கை ஒரே ஒரு புக்கை 1 டைம் மட்டும் இல்லை, நீங்கள் 10 டைம் கூட படிக்கிற அதுக்கு மேலே நீங்கள் படிக்கணும். ஸோ இப்படி படிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றா சேரும் போது டக்குன்னு ஒரு இடத்துல கிளிக் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் கிராமர்லேயும் சரி, தமிழ் இலக்கணத்துலேயும் சரி, நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. ஆனால் அதுக்கு ஸ்டார்டிங்க்கு நீங்கள் அது என்னன்னே தெரியாமையே படிச்சுட்டே தான் இருக்கணும். அது நீங்கள் அதை புரிஞ்சு படிச்சுட்டே இருங்க. ஒரு நாளைக்கு இது எல்லாமே ரொம்ப செயின் மாதிரி உங்களுக்கு டக்குன்னு லிங்க் ஆகும். நெக்ஸ்ட்டு எங்கே நமக்கு ஒரு லேசினஸ் வரும்னா, இப்போது தமிழ் படிச்சுட்டே இருக்கீங்கன்னா அதுவே திருப்பி படுக்க உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, உடனே ஒரு மேக்ஸுக்கு போய் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும். மேக்ஸு பார்த்துக்கிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ அப்போ உடனே சயின்ஸ் இந்த மாதிரி அப்பப்போ டாபிக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இது எப்போ உங்களுக்கு இந்த ஃபீல் வரும்னா, நீங்கள் ஒரு 6 மாதம் படிச்சிருப்பீங்க, ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பீங்க. அப்போ இந்த இது வரும், இந்த ஒரே இதை படித்து போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ ஒரு சேஞ்சு வேணுங்கிறதுக்காக அப்பப்போ அதை டாபிக் மாற்றிக்கிங்க. தமிழ் கொஞ்சம் நேரம், மேக்ஸ் கொஞ்சம் நேரம், இந்த மாதிரி டாபிக் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் போடும்போது அந்த நம்பர் ஆஃப் அப்ளிகேஷனை பற்றி சொல்லியிருக்கேன். எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். என்னென்ன படிக்கணுங்கிறதையும் சொல்லியாச்சு. படிக்கும்போது உங்களுக்கு எப்படிலாம் அந்த டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதையும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லியிருக்கேன். இன்னொன்று, இப்போ நீங்கள் இந்த ஒரு 4 நாள் படிச்சுட்டு 10 மணி நேரம் படிக்கிறேன்னு சொல்லி 4 நாள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுறது தான் நோ யூஸ். அதையும் தாண்டி நீங்கள் படிக்கிறீங்க இல்லைங்களா, அங்கே தான் உங்களோட வில் பவர் இருக்குது. ஸோ அதனால் இந்த 4 நாள் 1 வாரம் படிச்சுட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த 2% வரணும். அதுதான் என்னோடய ஆசை. அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்காக நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணுங்கிற ஒரு இதில் தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் ஆவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். தேங்க்யூ.